வணக்கம். நான் உங்கள் சச்சின். உடம்பே உயிரே நலம் தரும் யோகாசனங்களின் தொகுப்பு. அடுத்ததாக சர்வாங்காசனம். சர்வ அங்கம் ஆசனம். சர்வாங்காசனம் மானுட உடம்பில் உள்ள சகலமான உறுப்புகளையும் போஷிக்கின்ற ஆசனம். ஆதலால் இதற்கு சர்வாங்காசனம் என்று பெயர் கொடுத்தார்கள். சர்வாங்காசனத்தை 5 வயது சிறுவர் சிறுமிகள் முதல் 90 வயது முதியவர்கள் வரை எவரும் செய்யலாம். ஆனால் உயர் இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் மட்டும் இதனை கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதை போலவே சிக்கலான இதய பிணிகள் உள்ளவர்கள் அதற்கேற்றவாறு சில அடிப்படை பயிற்சிகளை செய்து தேறிய பிறகு இதனை செய்யலாம். சர்வாங்காசனத்தின் செய்முறை விளக்கங்களை காணலாம். நல்ல விரிப்பில் மல்லாந்து படுக்க வேண்டும். மூச்சை உள்ளே இழுத்து அளவோடு அடக்கிக் கொள்ளலாம் அல்லது வெளியேற்றி விடலாம். அது அவரவர் சௌகரியத்தை பொறுத்தது. 2 கைகளையும் படிய தரையில் நீட்டி ஊன்றிக்கொண்டு 2 கால்களையும் சேர்த்து மேலே உயர்த்தி தூக்க வேண்டும். கூடவே இடுப்பையும் மேலே உயர்த்த வேண்டும். அவ்வாறு உயர்த்தி இடுப்பின் 2 பக்கங்களிலும் 2 கைகளையும் வாகாக ஊன்றி தாங்கு கொடுத்து கொள்ள வேண்டும். இப்போது 2 கைகளின் முழங்கை முட்டிகளும் தரையில் ஊன்றி உடம்பை தாங்கிக் கொண்டிருக்கும். ஆசன நிலையில் இருக்கின்ற வரை இயல்பாக சுவாசித்து கொண்டு இருக்கலாம். பொதுவாக சர்வாங்காசனத்தை குறைந்தபட்சம் 3 நிமிடங்கள் அதிகபட்சமாக 15 நிமிடங்கள் வரைக்கும் செய்யலாம். சர்வாங்காசன நிலையில் இருக்கும் போது எச்சில் விழுங்கக்கூடாது, பேசக்கூடாது. தும்பவோ இரும்பலோ வரும் போல இருந்தால் உடனே ஆசனத்தில் இருந்து இறங்கிவிட வேண்டும். தும்பிவிட்டோ இரும்பிவிட்டோ எச்சில் விழுங்கிவிட்டோ மீண்டும் ஆசனத்தை செய்யலாம். சர்வாங்காசன நிலையில் நாள்பட பழக ஆசன நிலையிலிருந்து இறங்குகின்ற வரை வாயில் உமிழ்நீர் சுரக்காது. அவ்வாறு உமிழ்நீர் சுரப்பிகளின் இயக்கம் பழகி போகும். கண் பார்வை கோளாறுகள், இளநரை, முடி உதிர்தல், டான்சில் தொந்தரவு உள்ளவர்கள் சிரமம் இல்லாத பட்சத்திலோ தகுந்த ஆலோசனைகளின் பேரிலோ 5 நிமிடத்துக்கும் கூடுதல் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். தலைவலி தொந்தரவு இருப்பவர்கள் சர்வாங்காசனம் செய்ய வேண்டாம். இதற்கு முன்னால் விளக்கிய யோக முத்ரா, வஜ்ரமுத்ரா, சர்பாசனம், சலபாசனம், உத்தித பாதாசனம் ஆகியவற்றை ஒவ்வொரு ஆசனத்தையும் 3 அல்லது 4 தடவைகள் செய்தது போல சர்வாங்காசனத்தை 3-4 தடவைகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சர்வாங்காசனத்தில் தொடர்ந்து 1 நிமிடமோ 2 நிமிடமோ இருந்து அதற்கு மேலும் தொடர்ந்து ஆசன நிலையில் நீடித்து இருக்க முடியாதவர்கள் 1 நிமிடம் அல்லது 2 நிமிடங்கள் செய்து இறங்கிவிட்டு கொஞ்சம் இளைப்பாறிக்கொண்டு மீண்டும் செய்ய தொடங்கலாம். இவ்வாறு 2 அல்லது 3 தடவைகள் செய்தால் போதும். நன்கு ஆசன நிலையில் பழகிய பிறகு தொடர்ந்து 3 நிமிடங்களோ 5 நிமிடங்களோ இருக்கலாம். சர்வாங்காசனத்தை இடைவேளை விட்டு தொடர்ந்து 5 நிமிடம் வரை இருப்பது சிறப்பான பயனை தரக்கூடியதாகும். சர்வாங்காசனத்தின் பயன்களை காணலாம். சர்வாங்காசனத்தின் போது அமைதியாகவும் சீராகவும் சுவாசிக்கின்ற சுவாசங்களால் போதிய ஆக்சிஜனும் தாராளமான மூளைக்கு கிடைக்கிறது. இதனால் மூளையின் இயக்கம் செம்மைப்பட்டு மூளை ஆரோக்கியமான நிலையில் வைக்கப்படுகிறது. இதன் காரணமாகவே மனித உடம்புக்கு வருகின்ற பல்வேறுபட்ட நோய்கள் தடுக்கப்பட்டு விடுகின்றது. நல்ல நினைவாற்றல் வளர்கிறது. மூளை துரிதமாக இயங்குகிறது. சர்வாங்காசனத்தை 1 நிமிட நேரம் பழகத் தொடங்கி 10 நிமிடம் வரை தொடர்ந்து பழகி வந்தால் இளமையில் முடி நரைப்பதையும் உதிர்வதையும் தடுத்துவிடலாம். சிலருக்கு மூக்கில் தசை வளரும். மூக்கில் அடிக்கடி சின்ன கட்டிகள் வரும். இதனால் வலியும் காய்ச்சலும் இருக்கும். மூக்கில் சின்ன தாக்கம் நேர்ந்தாலும் கொடகொடவென்று இரத்தம் கொட்ட ஆரம்பித்துவிடும். சர்வாங்காசன பயிற்சியால் இக்குறைபாடுகள் எல்லாம் மிக சாதாரணமாக அகன்று போகின்றன. சர்வாங்காசனத்தை 2 அல்லது 3 நிமிடங்கள் பழகத் தொடங்கி கொஞ்சமாக நேரத்தை அதிகரித்து கொண்டே வந்து 10 அல்லது 15 நிமிடங்கள் வரை பழக தலைப்பட்டு விட்டால் கண் சம்பந்தமான எந்த குறைபாட்டையும் கலைத்து விடலாம். எதிர்காலத்திலும்
கண் சம்பந்தமான எந்த குறைபாடும் வராமல் தடுத்துவிடலாம். சர்வாங்காசனம் செய்கின்ற போது மெல்ல கண் இமைகளை கை விரல்களால் வருடியும் கண்ணின் கீழ் கருவளைய உள்ள பகுதிகளை மெல்ல வருடியும் கொடுத்தால் இது தானாக மறைந்து முகம் வசீகரமாக தோன்றும். காதில் சீர்வடிதல் தற்போது இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு குறைபாடாகும். பெரும்பாலான காது உபத்திரவங்கள் மிக்க பலமாக மூக்கை சிந்துவதாலேயே வருகின்றன. காதில் சீர் வருகின்ற குறைபாட்டை சர்வாங்காசனம் எளிதாக கலைக்கிறது. அதோடு காதுக்குள் அடிக்கடி வலி, காதில் இரைச்சல், திடீரென்று வரும் காதடைப்பு ஆகியவற்றை சர்வாங்காசனம் வெகு எளிதாக கலைக்கிறது. வாய் புண்ணையும் சர்வாங்காசனம் குணப்படுத்துகிறது. சுவை குறைபாடுகளையும் நாக்கின் இயக்கம் காரணமாக வருகின்ற திக்கு வாயையும் சர்வாங்காசனம் கலைக்கிறது. பல் சொத்தை காரணமாக பல்வலி ரொம்ப அதிகமாக இருந்தால் அவர்கள் சர்வாங்காசனத்தை ஆரம்பிக்க வேண்டாம். பல் வலிக்காத தற்காலிக சிகிச்சை எடுத்துக்கொண்டு பல்வலி குணமான பிறகு சர்வாங்காசனத்தை ஆரம்பித்து செய்யலாம். அதன் பிறகு பல் சொத்தை கூட கொஞ்ச நாளோ அல்லது ரொம்ப நாளோ நிரந்தரமாகவோ தாக்குப்பிடித்து கொள்ளும். மேலும் பற்கள், ஈறுகள் சம்பந்தமான எந்த உபாதைகளும் வராது. அதோடு பல் சொத்தையும் நாளாவட்டத்தில் படிப்படியாக நலம் பெற்று சொத்தை நீங்கிவிடும். சர்வாங்காசனத்தின் போது சிறுநீர்ப்பை தலைகீழாக திருப்பப்படுகிறது. சிறுநீரப்பையின் இந்த கொஞ்ச நேர சுமையாக ஓய்வு சிறுநீர்ப்பைக்கு வலிமையையும் உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் தருகிறது. இதை போலவே நமது நுரையீரல்களின் மேற்பகுதிகளுக்கு சரளமாக இரத்த ஓட்டம் கிட்டி நுரையீரலின் இயக்கத்தை வலிமைப்படுத்துகிறது. இரைப்பையையும் இப்படியே பரவசமும் புத்துணர்வும் பெறுகின்றது. அடுத்ததாக சர்வாங்காசனத்தின் கிளையாசனங்கள். அஸ்வினி முத்ரா. அஸ்வம் என்றால் குதிரை என்று பொருள். முத்திரை என்றால் சின்னம், அடையாளம். அஸ்வினி முத்ரா என்றால் குதிரையின் அடையாளம் என்று பொருள். அஸ்வினி முத்ராவின் செய்முறை விளக்கங்கள். சர்வாங்காசன நிலையில் வரவேண்டும். உயர்த்திய 2 கால்களை மட்டும் தாழ்த்தி 2 முழங்கால்களையும் பாதங்களின் உள்ளங்கால்களால் 2ம் எதிரெதிராக ஒன்றோடு ஒன்று பொருந்தும்படி வைக்க வேண்டும். இப்போது 2 பாதங்களும் கைகளால் கும்மிடுவது போன்ற தோற்றத்தை தரும். 2 குதிகால்களும் ஆசன வாயுவுக்கு மேலாக இருக்கும். இப்போது ஆசன வாயை உள்ளே இழுத்து சுருக்கியும் தளர்த்தியும் விட வேண்டும். இப்படி செய்கின்ற போது ஆசன வாயை சுருக்கி அதே நிலையில் சுமார் 10 நொடிகள் வைத்திருந்த பிறகு தளர்த்தலாம். மீண்டும் இம்மாதிரியே 3 அல்லது 4 தடவைகள் செய்யலாம். இப்படி 10 நொடிகள் ஆசன வாயை சுருக்கிய நிலையில் வைத்திருக்கலாம். உடனுக்குடன் சுருக்கியும் தளர்த்தியும் சுருக்கியும் தளர்த்தியும் 7 அல்லது 8 முறைகள் செய்யலாம். சிலருக்கு சர்வாங்காசனத்தில் இருக்கின்ற போது இப்படி கால்களை மடித்து கொண்டு பாதங்களை குவிப்பது சற்று கடினமாகவே இருக்கும். நிலை தடுமாறி விழுந்து விடவோ அல்லது அச்சமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் சர்வாங்காசன நிலையில் கால்களை உயர்த்தி இருக்கின்ற அதே நிலையில் இந்த அஸ்வினி முத்ரா பயிற்சியை செய்யலாம். இதனால் 2 பயன்களும் ஒன்றுதான். அஸ்வினி முத்ராவின் பயன்களை காணலாம். இடுப்பு முதல் பாதங்கள் வரையுள்ள எல்லா பாகங்களும் பிரத்யேகமான பயிற்சியை பெறுகின்றன. அதோடு சர்வாங்காசனத்தால் கிட்டுகின்ற எல்லா பயன்களும் கிட்டுகின்றன. சிறப்பாக இப்பயிற்சி மூல வியாதிக்கு பிரம்மாஸ்திரம் போன்றதாகும். மூல நோயில் பல வகையாக உள்ளன. இரத்த மூலம், உள் மூலம், வெளி மூலம், மூளை மூலம் ஆகிய எந்தவிதமான மூல நோய்களையும் வெகு விரைவில் பூரணமாக குணப்படுத்துகிறது. அஸ்வினி முத்ரா என்ற ஆசனவாய் பயிற்சி கூட இல்லாமல் சாதாரண நிலையில் செய்கின்ற சர்வாங்காசனமே மூல நோயை
முற்றும் குணப்படுத்த வல்லதாகும். சர்வாங்காசனம் சில நாள் பழகி அதன் பிறகு அஸ்வினி முத்ராவை பழக வேண்டுகிறேன். அடுத்ததாக அர்த்த சர்வாங்காசனம். சர்வாங்காசனம் செய்ய வராதவர்களுக்கு இந்த அர்த்த சர்வாங்காசனம். மல்லாந்து படுக்க வேண்டும். தலை, மார்பு, இடுப்பு, பிருஷ்டங்கள் இவையெல்லாம் தரையில் மடிந்திருக்க 2 கால்களை மட்டும் நெட்டுக்குத்தாக உயர்த்தி வைத்து கொண்டு அப்படியே படுத்து கொண்டிருக்க வேண்டும். இயல்பான கதியில் சுவாசம் செய்து கொண்டிருக்கலாம். இந்த நிலையில் இருப்பது கடினமாக இருக்கும். ஆகவே கைகளை நீட்டி முழங்கால்களை பிடித்து கொள்ளலாம் அல்லது சுவற்றில் கால்களை சாய்த்து கொள்ளலாம். பொதுவாக இவ்வாசனத்தில் 1 முதல் 5 நிமிடங்கள் இருந்தால் போதும். அர்த்த சர்வாங்காசனத்தால் சர்வாங்காசனத்துக்கு சொல்லப்பட்ட பயன்கள் முழுவதும் கிட்டாது போனாலும் பெருவாரியான பயன்கள் கிடைக்கின்றன. உதாரணத்துக்கு யானைக்கால், சேற்றுப்புண், பித்த வெடிப்புகள் போன்ற உபாதைகள் பரிபூர்ணமாக குணமாகின்றன. பொதுவாக சர்வாங்காசனம் செய்து முடித்த உடனே அதற்கு மாற்றாக கட்டாயம் மச்சாசனம் செய்ய வேண்டும். மச்சாசனம் பற்றிய விளக்கங்களை அடுத்த காணொளியில் விளக்குகிறேன். சர்வாங்காசனத்தின் பயன்கள் பற்றி கூறியவை மிகவும் குறைவானவையே. குருதேவர் அருளிய உடம்பே உயிரே எனும் நூலில் சர்வாங்காசனத்தின் பயன்கள் விளக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளது. உடம்பே உயிரே நூல் கிடைக்கும் இடம் பற்றிய தகவல் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. நன்றி.